ஜெய் ஜினேந்திரா. என்றும் உன்னை வாழ்த்துவேன், எங்கும் உன்னை வணங்குவேன். எல்லாம் உந்தன் அருளன்றோ? இறைவா, உன்னை முதலில் பணிகிறேன். தமிழ் ஒலிக்க வாழும் தரணி, தரணி தாங்கும் தமிழின் செல்வம். செல்வம் சேர்க்கும் செந்தமிழ் நயம், நயம் சேர்க்கும் செம்மொழி வனம். வனம் செழிக்க வானம் பொழியும், பொழியும் தமிழில் வார்த்தை மலரும். மலரும் மொட்டாய் மானம் உயரும், உயரும் மனதால் வாழ்வு பெருகும். பெருகும் பாரம் பேணும் நூல், நூல் உரைக்கும் நூறு மொழி. தமிழ் சுடர் தாங்கி தமிழர் சீர்திரும்ப, தமிழ்த்தாயின் ஆசி பெற்று தொடங்குகின்றேன். மலரிதழ் மீதினில் மேவிடும் மாலனின் மென்னடி தருமே சுகம். தங்கள் இனிய குரலில் இறைவனை அழைத்து நமது கண்முன் நிறுத்திய செல்வி சுதஞ்சனா அவர்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். பாடல்கள் பாடும் உங்கள் வரிகள், பாசம் பேசும் உங்கள் சொற்கள், பரவசம் தரும் உங்கள் எழுத்து, பெருமை சேர்க்கும் உங்கள் தமிழ். கவியரங்க தலைவர் திரு கவிராசன் மகராசன் அவர்களை பணிவோடு வரவேற்கிறேன். மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று மகாகவி பாரதியார் புகழ்ந்து பாடியதை வலியுறுத்தும் வகையில் பெண்ணின் அனைத்து குணங்களையும் பற்றி கவி பாட வந்திருக்கும் கவிகளையும், அதை ஆவலோடு கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். தீபம் எரிய எரிய அதன் ஒளி அதிகரிப்பதைப் போல ஒரு பெண் துன்பங்களை தாங்கி மனம் உருகி வளர்கிறாள். தீபம் ஏற்றும் ஒளியாய் தானே கருகி கனவுகளை தீயாக பிறருக்கு பிரகாசமாய் அமைத்து தருகிறாள். அத்தகைய பெண் ஒளி விளக்காய் அமைவதை பற்றி பேச வந்திருக்கும் திருமதி வாசுகி பாகுபலி அவர்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். கண்களுக்கு மணியாக பிறந்தவள் கதிராய் உலகுக்கு காந்தமாகி கருணையின் கண்ணீராய் கசிந்து கற்புக்கு முதல்வியாய் கருதப்படும் பெண்ணை உயர்த்தி உரையாட திருமதி நீலகேசி வந்துள்ளார். உங்கள் வார்த்தைகள் எங்கள் மனதில் பதிய உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கருணை கடலாய் அவள் வாழ்ந்தாள், வாழ்ந்தாள் அன்பின் வெளிச்சமாக. வெளிச்சமாக நலம் பரவ பரவ உலகம் மகிழ்ந்தது. கருணை கடலாய் விரிந்திருக்கும் பெண்ணின் பெரும் மனதை இருந்தாளில் பிடித்து அதை நமக்கு தேனாக பொழிய வந்திருக்கும் திரு மூவாப்பா அவர்களை பணிவோடு வரவேற்கிறேன். பெண் ஒரு தெய்வத்தாய். வன்மனம் வீசும் பூவை கண்விழி தீந்தழல் போல புன்முடிக்க வந்தவள் பெண். தெய்வம் தாயின் ரூபம் கொண்டு பெண்ணாக பூமியில் வாழ தினம்தோறும் நம்மை காக்கும் தெய்வத்தாயை பற்றி உரையாட வந்திருக்கும் திருமதி சாந்தி சுகுமாரன் அவர்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். பெண் ஒருத்தி உன் சிறந்த நண்பராக இருந்தால் அவள் உன் துன்பத்தில் தோளாகவும் சந்தோஷத்தில் சந்தனமாகவும் இருப்பாள். பெண் ஆறுயிர் தோழி என்று உரையாட வந்திருக்கும் திருமதி ஜான்சி ரிஷி அவர்களை கனிவோடு வரவேற்கிறேன். தோயும் தும்பியடி நான் உனக்கு. பெண் நண்பராக இருந்தால் அவள் ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்பாள். அவள் சகோதரியாக இருந்தால் உயிராகவே இருப்பாள். பெண் சகோதரியாக இருப்பதை பற்றி என் சகோதரியே பேச வந்திருப்பதை ஆவலோடு எதிர்பார்த்து செல்வி ஸ்ரீவர்த்தினியை ஆசையோடு வரவேற்கிறேன். அம்மையிலே பிறந்தால் தேசத்தின் தூண். அவள் அறிவே விழித்திடும் சூரியன். அவள் சக்தியில் நாடு உயர்வதென்றால் அவளை போற்றுவதே நம் கடமை. பெண் தேசத்தின் தூணாக விளங்குவதை நமக்கு விளக்க வந்திருக்கும் திருமதி சசிகலா சௌதர்மேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அலைமோதும் கவலையின் கடலில் தவித்தாலும் அவள் விளக்காக வழிகாட்டி நிலைத்திருப்பாள். இருள் சூழ்ந்த காலங்களில் நம்பிக்கையின் தீபம். பெண் என்பவள் எப்போதும் வழிகாட்டும் கோபுரம். பெண் மனிதனுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்குவதை நமக்கு களங்கமற்ற தமிழில் விளக்க வந்திருக்கும் முனைவர் திரு ரமேஷ் அவர்களை வரவேற்கிறேன். நிலத்தில் வீழ்ந்த நிலவின் நிழல் அவள். வானில் உயர்ந்த நீரின் குளிர்ச்சி அவள். வீணை சரத்தின் அருள் அவள். அழகின் வரை அறை அவள்.
பெண் அவள் அழகு தேவதை என போற்ற வந்திருக்கும் திருமதி ஜினபாரதி தங்கராஜ் அவர்களை வரவேற்கிறேன். வீட்டின் விளக்காய் அமைதியை தருவாள். லட்சுமியாக 16 குணம் சேர்ப்பாள். அவளின் ஒளியில் உறவுகள் மலர்ந்திட, அவள் இல்லாமல் இல்லம் அர்த்தமிழக்கும். பெண் குல விளக்காக தோன்றுகிறாள் என்று பேச வந்திருக்கும் திருமதி சுகந்தி பத்ரபாகு அவர்களை பணிவோடு வரவேற்கிறேன். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். எவரையும் அடக்கி ஆள ஆசையும் இல்லை, எவருக்கும் அடங்கி போக அவசியமும் இல்லை என்று எழும் வீர மங்கை பற்றி உரையாட வந்திருக்கும் திரு நல்லூர் நம்பி அவர்களை வரவேற்கிறேன். லட்சுமியாய் அமர்ந்து லட்சுமி கடாட்சம் வளர்த்து தேவதையாய் உயர்ந்து துன்பங்களை கடந்து பெண் அவள் என்று பேச வந்திருக்கும் திருமதி கிரிஜா வர்தமானன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அருள் பொழியும் கற்பகத் திருவாய் அருள் எல்லோருக்கும் அவள் எல்லோருக்கும் நிழலாய் நிற்பாள். முயன்றிடும் வாழ்வில் நம்பிக்கையாய் தான் தேய்ந்து மகவை வளர்ப்பாள். பெண் அவள் கற்பகத்தரு என்று பேச வந்திருக்கும் திருமதி ஜினவாணி பாகுபலி அவர்களை பணிவோடு வரவேற்கிறேன். வெண்ணிலவு சாயல் அவள், குளிர் காற்று காதலவள், மங்கையவள் பிறப்பதில்லை வளர்கிறாள் என்று பெண்ணின் வெண்ணிலவு சாயலை பொழிய வந்திருக்கும் தமிழ்மிகு சுபத்ரா சத்யபாலன் அவர்களை வரவேற்கிறேன். தென்னாட்டில் நீ இருந்து தன்னாட்சி செய்கின்ற மீனாட்சி கை அமர்ந்த மென்கிளியே, என் அவளில் கை இருந்தால் பைங்கிலியே நீ என்று கவி பாட வந்திருக்கும் புலவர் தேரா அவர்களை வரவேற்கிறேன். என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், வெயிலும் மழையும் தாங்கும் கூரையாய் வெள்ளை மனம் கொண்டு அனைவரையும் அணைத்து அன்பு, அறிவு, அமைதி மூன்றும் ஆற்றல் என கொண்டுள்ள குடும்ப தலைவியை பற்றி கவி பாட வந்திருக்கும் திருமதி வித்யாராஜா அவர்களை வரவேற்கிறேன். காற்றடித்தாலும் தீ எழுந்தாலும் நிலையான மனம் கொண்டு பொறுமை என்னும் பண்பினை ஆழியினும் ஆழம் கொண்டு பணிவோடு பூத்திருக்கும் பெண் என்னும் மலரை பற்றி உரையாட வந்திருக்கும் திருமதி ஜெயந்தி ஜெயராஜன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றியினை நவிழ்வதற்கு நனிதேனின் இனிமையுடன் இவ்வரங்கில் சொல்லாட வந்திருக்கும் திருமதி சசிகலா கமல்குமார் அவர்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பப்போ மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.